நான் அந்த ஹலால் மோட்கேஜ் செய்திருக்கிறேன். ஓகே. சில கம்பெனிஸ் இருக்கு, நீங்கள் டென்மெண்ட் ஆப்ஷன்ல நீங்க அதை வேண்டலாம். ஒன்று அந்த கம்பெனி உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அதை திரும்ப தரும் லீஸ் டு ஓன் என்று சொல்லி ஸ்டேட்மெண்ட்லயே காட்டும் நீங்கள் மினிமம் பேமெண்ட் பே பண்ணினால் எவ்வளவு வருஷம் எடுக்கும் அது 20 வருஷம் கூடி காட்டும் அப்படி ரைட். ஸோ உண்மையா இது நல்ல ஒரு டைம். நிறைய இன்வென்ட்ரி இருக்கு, போய் பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உண்மையிலேயே லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்க்க நாட் பேட். 60+ ஆக்களுக்கு நான் சொல்றேன்னா நீங்கள் உங்களோட ஏஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இஸ் நாட் அ குட் ஐடியா ரைட். இப்போ எந்த ஏஜ்ல இப்போ 30s ரைட் அப்படி என்று சொல்லிக்க நீங்க க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. 80க்கு மேல இருக்கணும், உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி வந்து நல்லா இருக்கணும். ஓகே. சில பேருக்கு நம்பர்ஸ் இருக்கும், அங்க கிரெடிட் கார்ட்ஸ் இருக்காது, அந்த கிரெடிட் ஹிஸ்டரி இருக்காது. ஸோ நல்ல கிரெடிட் ஸ்கோராகவும் இருக்க வேணும். நீங்கள் ரீஃபைனான்ஸ் எடுத்து கொடுக்கலாம் ரைட், கடன்களை பே ஆஃப் பண்ணி விடலாம் ரைட். பேந்து நீங்க போய் செலவழிக்கிறது அது உங்களோட பிரச்சனை. ஆமாம் ரைட். ஸோ இருக்கணும் அவைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறேன். எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நாங்களே எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுட்டு அந்த கிளைண்ட்ஸுக்கு அந்த சைல்டுக்கு தெரியாது என்ன நடக்குது. ஸோ உங்களுடைய எல்லா இதுகளும் அந்த சைல்டுக்கு நீங்க சொல்லி வளர்க்க